ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கருப்பு உளுந்து பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கருப்பு உளுந்து பூரி செய்கிறதுக்கு நைட்டே கருப்பு உளுந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். வெள்ளை உளுந்து சேர்க்குறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நைட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இது கூட என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த உளுந்து பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. மாவு பிசையும் போது கூட உப்பு சேர்த்துக்கலாம், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வச்சுட்டு பூரி மாவு பிசைகிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் 2-3 ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கலாம். தண்ணி விட தேவையில்லை. ஃபைனலாக வேணும்னா தெளிச்சிட்டு மட்டும் பிசைஞ்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே இதை நல்லா பிசைஞ்சிடலாம். வேணும்னா தண்ணி கொஞ்சமாக தெளித்து எப்போவும் நம்ம நார்மலாக பூரி மாவு பிசைகிற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு எப்போவும் போல் பூரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, உடனே பூரி போடலாம். கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி கஞ்சி அப்புறம் களியெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பூரி சப்பாத்திலாம் ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எப்போவும் போல் சாப்பிட்ருவாங்க. நம்ம எப்போவும் கொடுக்கறத விட கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். எப்போவும் போல் பூரிக்கு மாவு திரட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். லைட்டாக கலர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்போவும் போல் பூரி பொரித்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், ஹெல்த்தியான உளுந்து பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வேறு என்ன ரெசிபிஸ் உளுந்தில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.